ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேஎஸ் vlogs. நீங்கள் எங்கள் ப்ரீவியஸ் vlog பார்த்துருப்பீங்க, நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் சென்னையிலேருந்து டெல்லி வந்தது 36 hours ட்ரெயின் ஜெர்னியில் வந்தோம். நீங்கள் ப்ரீவியஸ் vlogல பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வந்து காஷ்மீரி கேட், டெல்லி. நாங்கள் வந்து ப்ரீவியஸாக பிளான் பண்ணி எதுவும் பஸ் புக் பண்ணலை. அதனால பார்த்தீங்கன்னா 11 o'clock தான் நாங்கள் பஸ் புக் பண்ணியிருந்தோம். பேர் வந்து சிட்டி லேண்ட். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படலாம். தட் இஸ் ப்ரைவேட் வண்டிங்கெல்லாம் எங்கே நிற்குது அப்படின்னு கேட்டுட்டு தயவு செஞ்சு ஏறிக்கோங்க. பிகாஸ் நாங்கள் அதை கன்ஃபியூஸ் ஆகி எங்களுக்கு அது கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் இங்கேருந்து கிளம்பும் போது டைம் 1 o'clock ஆயிடுச்சு. பிகாஸ் பஸ்ஸு கொஞ்சம் டிலேவாக வந்ததுனால. அண்ட் நாங்கள் மணாலிக்கு போய் ரீச் ஆகிற டைமும் எங்களுக்கு ரொம்ப டிலே ஆச்சு. அதனால அந்த ஒன் டே எங்களுக்கு ரொம்ப வேஸ்ட்டாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் சிட்டி லேண்ட் பஸ்ஸு ரொம்ப மோசங்க, பட் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள். நீங்கள் ப்ரையராக எல்லாத்தையும் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். எல்லாத்தையும் பிளான் பண்ணி நல்லாவே புக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. அண்ட் திஸ் எங்களுக்கு பார்க்கும்போது ஒரு 14 tunnels நாங்கள் க்ராஸ் பண்ணோம். நாங்கள் மணாலிக்கு போய் ரீச் ஆகிறதுக்குள்ள அந்த 14 tunnelsம் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த மலையை குடஞ்சி அவங்க அந்த ரோட்வே உருவாக்கியிருக்காங்க. அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ரோட்ஸ் அவ்வளோ நீட்டாக இருந்தது. ரொம்பவே கம்ஃபர்டபுள். இன்னும் நல்ல பஸ்ஸில் போயிருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் அவ்வளோ எந்த பள்ளமும் இல்லை. ரோடு அவ்வளோ க்ளீன் அண்ட் நீட்டாக போட்டிருந்தாங்க. இன் மணாலியுமே அது அப்படி தான் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸலண்ட்டான ஒர்க்காக இருந்தது அந்த ரோட்வேஸ்லாம் பார்க்கும் போது. அண்ட் 37 bridges நாங்கள் க்ராஸ் பண்ணோம். அவ்வளோ சீனிக்கான வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. பிகாஸ் இது நம்ம இதுக்கு முன்னாடி போன ரோட்வேஸ் இல்லை, சும்மா நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மணாலி ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. பிகாஸ் அது அவ்வளோ ட்ரிக்கியான ஒரு ரோட்வேயாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். பட் இது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்ட் அவங்க ஸ்டாப்பிங் எங்கே பண்ணாங்க அப்படின்னா, ஒரு மணாலி போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 2 hours பிஃபோர் ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுலேருந்து நாங்கள் கண்டினியூ பண்ணோம். ஜஸ்ட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். அதுக்கப்புறமா நாங்கள் போய் ரீச் ஆனது எங்களால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஸோ இதுக்கப்புறம் எங்களோட ரூம் டூர் உங்களுக்கு வரும். அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போது ஹோட்டல் பேஜஸ் இது ஓப்பன் பண்ணி ஒரு 4 months ஆகுதுன்னு சொன்னாங்க. திஸ் இஸ் ஆர் ரூம் 301. வெல்கம். ஏற்கனவே செக்இன்லாம் பண்ணிட்டோம். ஜஸ்ட் தாட் ஓகே சும்மா ஒரு வியூ காட்டலாமே. குட், நைஸ். வித் லைட்ஸ் ஐ வில் டூ இட். And we have a TV or refrigerator irukku kuttiya. And we have a kettle there. Inge one irukku. We have also a kettle here. Kutti launch mari one vechirukanga. So good. Kettle, tea dips, sugar and milk powder, all these. And the most important part of the room in the view. So பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. பேசு. ஒரு நிமிஷம் இரு. ஒவ்வொரு வாட்டியும் ஏறமாறு இது வீடியோவே தான் பாருவோம். சாப்பாடு மட்டும் தான் நாங்கள் ஏமாறுவோம், வேறு வழி கிடையாது. இங்கே இருக்க எல்லார் கால்லையும் ஷூ இருக்குது. ஆனால் நம்ம தமிழன்ஸ் காலில் பாருங்கள், ஒன்லி செப்பல். சென்னை வாசிடா, சென்னை வாசிங்க. என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.
ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல், இட்ஸ் ஹோட்டல் தேஜஸ். அது ஒரு நாளைக்கு வந்து 1400 கொடுத்துருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து ப்ரொவைடட் அங்கே. இட்ஸ் நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்களோட பிளான் என்னவா இருந்தது அப்படின்னா, ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் அண்ட் தேவ்லோக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன மியூசியம் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. ஸோ அந்த இடத்தெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளான் இருந்தது. ஸோ அதுக்காக நாங்கள் காலையில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ஹோட்டல்லே முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து வந்து கிளம்பினோம். அண்ட் நாங்கள் வந்து போனது வந்து ஒரு பேக்கேஜ் கிடையாதுங்க. பிகாஸ் நாங்கள் வந்து ட்ரெயின் அண்ட் ஃப்ளைட் எல்லாமே வந்து செல்ஃபாக வந்து நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி இது பேர் வந்து ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் பார்க்கவே வந்து சுடு தண்ணி மாதிரி தான், சூடாக தான் வருது ஆக்சுவலி தண்ணி. உங்களுக்கு வீடியோவில் தெரியுதான்னு தெரியல, பட் பிளேஸ் இஸ் ஸோ குட். இப்படி இந்த இடத்துல மட்டும் இப்படி ஹாட் வாட்டர் வருதுன்னு தெரியல. They said it's sulfur kind something. These all hot water. ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங் ஆனா அதான் சுடு தண்ணி ஒரு இடத்துல மட்டும் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சைட்லேருந்து இப்படி கனெக்ட் ஆகி இப்படி வருது. இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஐயோ இங்கேயும் இருக்குது ஆக்சுவலி. இந்த பிளேஸை கொஞ்சம் சூடாக ஆக்சுவலி நான் அங்கேயே கட் ஆகிடும்னு நினச்சேன், பட் இட்ஸ் ஹியர் ஆல்சோ. ரெண்டு வாட்டர் கனெக்ட் ஆகிற இடம் இதுதான். இந்த இது வந்து ஹாட்டாக வருது, அது சைடு ஃபுல்லாக வந்து சூடாக வருது, சாரி சில்லுன்னு வருது. மொத்தம் ஜாலியாக இருக்கான். ஆக்சுவலாக அவனோட ஒரு ட்ரீம் பிளேஸோட கொஞ்சம் நியர்பையில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் லைக் அவனோட எய்ம் வந்து லடாக் போகணும் அப்படின்றது. பட் அது கொஞ்சம் நியர்பையில் வந்தது வந்து எனக்கு ஹாப்பி. இந்த இடத்த பார்த்துட்டே இருக்கலாமான் இருக்கு, அவ்வளோ அழகாக இருக்கு. இது ரொம்ப அழகான பிளேஸாக இருந்ததுங்க, ரொம்ப சீனிக்காக இருந்தது, பார்த்துட்டே இருக்கலாமான் இருந்தது. அந்த வாட்டர் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, மினரல்ஸ் அண்ட் சல்ஃபர் வந்து அதில் நிறைய இருக்கிறதுனால தான் அது கொஞ்சம் ஹாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வஷிஷ் டெம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்கே வந்து இந்த ஹாட் வாட்டர் வந்து இன்னுமே ரொம்ப சூடாக இருக்கும். இது வந்து லைட்டாக அந்த புகை அந்த மாதிரி தான் இருந்தது. பட் அந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ரைஸே வந்து குக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டோம். பட் we didn't go அங்கே. நாங்கள் நிறைய ரீல்ஸ் எடுத்தோம், நிறைய வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். இதெல்லாம் நாங்கள் எடுத்த வீடியோஸ், சும்மா நாங்கள் விளையாட்டுத்தனமாக எடுத்துகிட்டு இருந்தோம், எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவிட. நீ வாடா அப்படியே. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. இட்ஸ் தேவ்லோக் சொல்கிறாங்க. இட்ஸ் அ கல்ச்சுரல் தீம் மியூசியம் which is related to Manali and their culture, I think so. இது வந்து பார்த்தீங்கன்னா தேவ்லோக் டெம்பிள் விச் இஸ் லைக் கல்ச்சுரல் மியூசியம். இது ஹிமாச்சலோட ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர் பற்றி நமக்கு வந்து சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும் இந்த இடத்த பார்க்கும்போது.
அதுதான் அவர் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் ஷோஸ் அண்ட் காம்போஸ் எவ்வளோ இருக்கும், எந்த ஷோ நீங்கள் போகலாம், எதுக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்றத பற்றிலாம் எங்களுக்கு சொல்லிட்டு. இட்ஸ் லைக் இமாச்சலோட அவங்களோட கல்ச்சர், டான்ஸ் எல்லாமே இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் வி ஆர் நாட் கோயிங் இன்சைட் பிகாஸ் இட்ஸ் ஹை ரேட்டாக இருக்குது. 1 or 2 persons வந்தால் நம்ம போகிறது வந்து பெட்டர், ஓகே சும்மா பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி. பட் வி ஆர் ஹியர் ஆஸ் 9. ஸோ 9க்கும் வந்து வாங்கணும் அப்படின்னா இப்போ காம்போவே வாங்கினா கூட ஒரு ஆளுக்கு வந்து 590 கிட்ட வருது. இப்போ நாங்கள் வந்து இல்லை வேண்டான்னு சொன்ன பிறகு இந்த கைடு சேயிங் ஐ வில் கிவ் யூ 10% ஆஃப் டிஸ்கவுண்ட் ஹியர் அப்படின்ற மாதிரி. ஸோ வி ஆர் டிஸ்கஸிங் போகலாமா வேண்டாமா அப்படின்னு. பிகாஸ் இட்ஸ் 12 minutes போல் இருக்குது. ஒரு ஷோ 12 minutes 15 minutes வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் லாஸ்ட் வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அண்ட் நம்ம என்ன பண்ணலான்னா உள்ளே போகிறோம். ஒரு மோஷன் பிக்சர் ஹிமாச்சலோட கல்ச்சுரல் இதெல்லாம் பார்க்கறதுக்காக நல்லா இருக்குது பிளேஸ். பார்க்க நல்லா சைலண்ட்டாக நல்லாயிருக்கு. ஸோ குட். ஆக்சுவலி இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் சேர்ஸ் வந்து மூவிங்லேயே இருந்தது. அங்கே வந்து விண்டு வரும்போது எங்களுக்கு காற்றடிச்சிது. அண்ட் வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணாங்க. இந்த மாதிரி மோஷன் பிக்சராக வந்து எங்களுக்கு காட்டினது வந்து இன்னுமே நல்லா இருந்தது அந்த இடத்தெல்லாம் பார்க்குறதுக்கு. எங்களை கூட்டிகிட்டு போனவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் பார்க்காத இடம்லாம் நிறைய வந்து பிளேசஸ் வந்து அவங்க வீடியோவாக எடுத்து வச்சுருக்காங்க. நீங்கள் இன்டீரியராக ரொம்ப இடத்துக்கு நீங்கள் போக முடியாது, இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த மோஷன் பிக்சருக்கு வந்து நீங்கள் போங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதனால் நாங்கள் இதுக்கு போனோம். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம பார்க்க முடியாத பிளேசஸ் இதில் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகாக காட்டியிருந்தாங்க இந்த வீடியோவில். அதுதான் வந்து நாங்கள் உங்களுக்கும் காட்டியிருக்கோம். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மணாலியோட ஃபுல் வியூ. அண்ட் அவங்களோட கல்ச்சுரல் டான்ஸ் அந்த மாதிரிலாம் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடக்கிறதுலாம் இதில் காட்டியிருப்பாங்க. அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தேவ்லோக் அந்த மோஷன் பிக்சர் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வெளியில் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்த இடம் தான். அது நிறைய சீனிக் பிளேசஸ் நிறைய இருந்தது. ஒரு டவர் ஏரியா ஒன்று இருந்தது. அது மேலே நம்ம ஏறி போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவ்லோக்கோட ஃபுல் சரௌண்டிங்கும் நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுதான் அங்கேருந்து எடுத்த பிக்சர் தான் இது. அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம எடுக்கலாம் அங்கே. அண்ட் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் பார்க்க போகிறது வந்து உங்களோட அட்ரினல் ரஷ்ஷை வந்து ஏற்றும். எங்களுக்கு எப்படி ஏற்றோ அதே மாதிரி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். கீப் சப்போர்ட்டிங். சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறோம். கீழே விழுந்துச்சுன்னா அவ்வளோ. ஃபைனலி நாங்கள் எல்லாம் ஸ்னோக்கு வந்துட்டோம். நாக்கு தள்ளுது.